நம்முடன் தற்போது ஜாஃபர் சாதிக் அவர்களின் வழக்கறிஞர் பிரபாகர் அவர்கள் இணைப்பில் உள்ளார். வணக்கம் சார். வணக்கம் மேடம். ஜாஃபர் சாதிக் அவர்களுடைய வழக்கோட தற்போது நிலை என்ன சார்? மேடம், இப்போ அட் பிரசன்ட் பாத்தீங்கன்னா என்சிபி வந்து அவருக்கு வந்து ரிமாண்ட் எக்ஸ்டென்ஷன், போலீஸ் கஸ்டடி எக்ஸ்டென்ஷன் வாங்கியிருக்காங்க பாட்டியாலா நீதிமன்றத்துல. அதன்படி அவரை வந்து நாளைக்கு வந்து கோர்ட்ல வந்து திருப்பி ஒப்படைச்சு ஜுடிஷியல் கஸ்டடிக்கு அனுப்புவாங்க. அது வரைக்கும் போலீஸ் கஸ்டடியில அவங்க விசாரிச்சுட்டு இருக்காங்க என்சிபி அதிகாரிகள். சார், இத விவரமா சொல்றீங்களா சார்? இது என்ன மாதிரியான வழக்கு, அந்த என்சிபி அதிகாரிகள் என்ன பண்றாங்க, என்ன மாதிரியான விசாரணை நடந்துட்டு இருக்கு அப்படிங்கறது கொஞ்சம் விவரமா சொல்லுங்களேன். மேடம், விவரமா சொல்லணும்னா 15/2/2024 நம்ம இங்க ஆக்சுவலா வந்து வெஸ்ட் டெல்லியில உள்ள கைலாஷ் பார்க்ன்ற இடத்துல ஒரு அவன்டா கம்பெனியோட கோடவுன் இருக்கு. அங்க வந்து 50.070 kilograms ஆஃப் சூடோஃபெட்ரைன் வந்து சீஸ் பண்றாங்க என்சிபி டெல்லி அதிகாரிகள். அவங்க ஹெட் குவார்ட்டர்ஸ்ல இருந்து அவங்களுக்கு கிடைச்ச தகவல் படி அங்க போய் பார்க்கும்போது இந்த 50 கிலோ சூடோஃபெட்ரைன் அப்படின்ற ஒரு போதைப் பொருள் வந்து சீஸ் பண்றாங்க. அதன்படி பாத்தீங்கன்னா என்சிபி டெல்லி வந்து 9A 25A 29 அப்படின்ற ஒரு 3 பிரிவுகளில் என்டிபிஎஸ் ஆக்ட் படி அன்னைக்கு அங்க அந்த சூடோஃபெட்ரைன்ற ஒரு பொருளை வச்சுட்டு இருந்தாங்கல்ல, போதைப் பொருளை வச்சுட்டு, அது அப்போ வந்து முகேஷ், முஜிபுர் ரஹ்மான், அசோக் குமார் அவங்க 3 பேரையும் கைது பண்றாங்க. சப்சிக்வெண்டா கைது பண்ண பிறகு அவங்கள வந்து போலீஸ் கஸ்டடி எடுத்து விசாரிக்கிறாங்க, நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி. அப்போ வந்து அந்த 3 பேரும் வந்து ஜாஃபர் சாதிக் அவரோட பேரை சொல்றாங்க. சப்சிக்வெண்டா அவரையும் வந்து ஜாஃபர் சாதிக் அரெஸ்ட் பண்றாங்க. அதன் பிறகு அவரோட வாக்குமூலம் படி என்சிபி போலீஸ் அதிகாரிகள் வந்து எஸ்ஜி சதானந்தம் அவரை வந்து 12/3/2024 அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க மேடம். இப்போ இந்த சதானந்தம் அவரையுமே வந்து போலீஸ் கஸ்டடியில் எடுத்து விசாரிக்கும் போது ஒரு நாள் போலீஸ் கஸ்டடியில் எடுத்து விசாரிச்சாங்க. விசாரிக்கும் போது அவர் அந்த பெருங்குடியில் உள்ள கோடவுனு, அவங்க இருந்த இடம் அதெல்லாம் வந்து போயிட்டு போலீஸ் வந்து செக் பண்ணிட்டு இப்போ தற்போது வந்து ஜாஃபர் சாதிக் மட்டும் போலீஸ் கஸ்டடியில் இருக்காரு. அவர்கிட்ட ஸ்டேட்மெண்ட் வாங்கியிருக்காங்க. அதன்படி அவர் இப்போ சென்னையில் வந்து அவருக்கு வந்து விசாரணை பண்ணிக்கிட்டு இருக்காங்க கூட்டு போய். ஜாஃபர் சாதிக் அவர்களுடைய தரப்புல இருந்து என்ன மாதிரியான மனு இப்ப தாக்கல் செஞ்சிருக்கீங்க நீங்க? மேடம், இப்ப தற்போது வந்து ஜாஃபர் சாதிக்கோட எந்த மனுவும் வந்து நிலுவையில இல்ல. ஆல்ரெடி வந்து அவங்க இந்த போலீஸ் கஸ்டடி கேட்டு ஃபர்ஸ்ட் 7 நாள் கஸ்டடி கேட்டு 9/3/2024 நீதிமன்றத்துல வந்து அவர் அரெஸ்ட் பண்ணி ப்ரொடியூஸ் பண்ணும்போது ஜாஃபர் சாதிக்க 7 நாள் வந்து போலீஸ் காவல் கேட்டாங்க. அப்போ வந்து நாங்க ஓரலா வந்து அப்ஜெக்ட் பண்ணோம். நாங்கள் அட்வொகேட்ஸ் என்ன அப்ஜெக்ட் பண்ணோம்னா, முதல்ல வந்து இந்த சூடோஃபெட்ரைன்றதை வந்து என்டிபிஎஸ் ஆக்டில் வந்து இது வந்து ஒரு நார்காட்டிக்ஸ் ட்ரக் கிடையாது. சூடோஃபெட்ரைன்றது ஒரு கண்ட்ரோல்டு சப்ஸ்டன்ஸ். கண்ட்ரோல்டு சப்ஸ்டன்சஸ் வச்சு நீங்கள் என்டிபிஎஸ் ஆக்டே போட முடியாது. இந்த செக்ஷன் 9A 25A 29 ஆஃப் என்டிபிஎஸ் ஆக்ட் வந்து மேட் அவுட் ஆகாது. அதனால வந்து இவரை வந்து உடனே இவருக்கு பெயில் கொடுக்கணும் அப்படின்றத நாங்கள் கேட்டிருந்தோம். பட் நீதிபதி வந்து அதை நாங்கள் எதை வச்சு கேட்குறோம், ஆல்ரெடி உச்ச நீதிமன்றத்துல கிட்டத்தட்ட 100 கிலோ உள்ள சூடோஃபெட்ரைன் சம்பந்தப்பட்ட வழக்குல ஜாமீன் கொடுத்திருக்காங்க. இந்த சைட்டேஷன்ஸ் எல்லாம் வச்சு நாங்க வந்து ரிக்வெஸ்ட் பண்ணோம். பட் ஜட்ஜ் வந்து இது வந்து இனிஷியலா இப்பதான் நாங்க போலீஸ் வந்து என்கொயரி பண்ணிட்டு இருக்காங்க. இதுல வந்து நிறைய பேர் வந்து அக்யூஸ்டா வருவாங்க அப்படின்ற ஒரு இதுல, அது இல்லாம வந்து இந்த தற்போது வந்து விசாரணை இப்பதான் ஆரம்பிச்சிருக்கு. அதனால நாங்க போலீஸ் கஸ்டடியும் கொடுக்குறோம், நாங்க ரிமாண்டும் எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் கஸ்டடி மட்டும் நாங்க 7 நாள் கொடுக்க கூடாதுன்னா 7 நாள் ஃபர்ஸ்ட் கொடுத்தாங்க. பட் 7 நாள் கொடுக்கும் போதே வந்து 9/3 வந்து 7 நாள் கொடுக்கும் போதே அவரை வந்து என்சிபி அதிகாரிகள் போட்ட மனுவில் அவரை சென்னை கூட்டு போய் அழைச்சு அங்க வந்து விசாரணை பண்ணணுன்றதுக்காக தான் 7 நாள் கேட்டாங்க அவர் போலீஸ் கஸ்டடி. மற்ற அக்யூஸ்ட் எல்லாம் பாத்தீங்கன்னா இதே கேஸ்ல அவங்கள வந்து 1 நாள் கஸ்டடி தான் எடுத்தாங்க இனிஷியலி. அதுக்கப்புறம் வந்து அவங்க எக்ஸ்டென்ஷன் 2 நாள் கேட்டாங்க, 3 நாள் கேட்டாங்க. மேக்ஸிமம் வந்து 7 டேஸ்க்குள்ள போலீஸ் கஸ்டடி மற்ற அக்யூஸ்டுக்கு முடிஞ்சிருச்சு இந்த 4 பேரும். இப்ப பட் ஆனா வந்து இவர் ஜாஃபர் சாதிக்கு மட்டும் 7 நாள் போலீஸ் கஸ்டடி முடிஞ்சோம். இப்ப லாஸ்ட் சாட்டர்டே வந்து கோர்ட்ல வந்து ஒப்படைக்கணும், நீதிமன்ற காவலுக்கு அனுப்பணும். பட் அன்னைக்கு திருப்பி வந்து அவங்க மனு போட்டாங்க என்சிபி அதிகாரிகள். 7 நாள் எங்களுக்கு பத்தல, எங்களுக்கு இன்னொரு 7 நாள் வந்து அவருக்கு வந்து நாங்க போலீஸ் காவல்ல நாங்க எடுத்து அவரை விசாரிக்கணும். அவர்கிட்ட வந்து 7 மொபைல் போன்ஸ் வந்து நாங்க சீஸ் பண்ணியிருக்கோம் கோ அக்யூஸ்ட் கிட்ட இருந்து. அது இல்லாம நிறைய இமெயில்ஸ்லாம் இருக்கு இந்த ட்ரக்ஸ் டிராபிகிங் பண்ண சம்பந்தமா. அதனால நாங்க வந்து அதை விசாரிக்கிறதுக்கு 7 நாள் வேணும்னு கேட்டாங்க. நாங்க வந்து பதில் மனு ரெடியா வச்சிருந்தனால அன்னைக்கே ஃபைல் பண்ணி 7 நாள் கொடுக்க கூடாது, இது வந்து நம்ம டெல்லியில உள்ள டெல்லி ஹைகோர்ட் ரூல்ஸ்
அந்த அந்த ப்ரொவிஷன்ஸ் படி ஒரு நீதிமன்றத்தில் வந்து போலீஸ் அதிகாரிகள் வந்து இந்த எக்ஸ்டென்ஷனோ இந்த போலீஸ் கஸ்டடியோ கேட்கும்போது மினிமம் டைம் டியூரேஷன் தான் வந்து நீதிமன்றம் வந்து கொடுக்கணும் அப்படின்ற ஒரு ரூல் இருக்கு. அதனால வந்து நீங்க வந்து 7 நாள் கொடுக்கக்கூடாது. ஆல்ரெடி 7 நாள் அவங்க கேட்கும் போது சென்னைக்கு கூட்டு போய் விசாரிக்கணும் தான் கேட்டாங்க. பட் 7 நாள் அவங்க சென்னைக்கு கூட்டு போல. அப்போ ப்ராசிக்யூஷன் வந்து நீதிமன்றத்தில் மனு போட்டாங்க. என்ன காரணத்தோட போட்டாங்க? சென்னைக்கு போறோம்னு போட்டாங்க. பட் ஆனா கூட்டிட்டு போல. அப்ப ப்ராசிக்யூஷன் have failed to bring the accused to take the accused to Chennai for investigation. அவங்களோட தவறுனால திருப்பி 7 நாள் கொடுக்க கூடாது. இவரை வந்து நீதிமன்றத்தில் இன்னைக்கே வந்து ஆஜர்படுத்தி அவரை வந்து ஜுடிஷியல் கஸ்டடின்னு சொல்லுவாங்க. நீங்க வந்து பிரிசன்ல வந்து அவரை வந்து நீங்க டிரான்ஸ்ஃபர் பண்ணணும். போலீஸ்க்கு நீங்க வந்து கஸ்டடி கொடுக்க கூடாதுன்னு நாங்க ரிக்வஸ்ட் பண்ணணும் நீதிபதி கிட்ட. நீதிபதி வந்து 2 வாரங்களையும் கேட்டுட்டு 7 நாள் கொடுக்க முடியாது. திருப்பி எக்ஸ்டென்ஷனு போலீஸ் கஸ்டடிக்கு 3 நாள் மட்டும் வேணா நான் தரேன். 3 நாள்ல நீங்க வந்து விசாரிச்சுட்டு நாளைக்கு காலையில முடியுது மேடம். இது நீங்க வந்து செவ்வாய்க்கிழமை 4 மணிக்குள்ள ஈவினிங் 4 PM ஜாஃபர் சாதிக்கை வந்து நீதிமன்றத்தில் வந்து ஆஜர்படுத்தணும் அப்படின்ற மாதிரி ஆர்டர் கொடுத்துருக்காங்க. அது மாதிரி வழக்கறிஞர் வந்து நாங்க போய் பார்க்கறதுக்கே வந்து ரொம்ப என்சிபி வந்து எங்களை விடலை. இது எப்படின்னா ஒரு அக்யூஸ்டா இருந்தாலும் குற்றம் சாட்டப்பட்டவர் தான் அவர் குற்றவாளின்றது வந்து நீதிமன்றம் வந்து ட்ரையல் நடந்து அது வந்து பல மாதங்கள் ஆகும், பல வருடங்கள் ஆகும். ட்ரையல் முடிஞ்ச பிறகுதான் ஜாஃபர் சாதிக் குற்றவாளி, ஜாஃபர் சாதிக்கோட ஒரு 4 பேர் கைதாயிருக்காங்க. அவங்க குற்றவாளி நிறுவனமாகி இந்த நார்கோட்டிக்ஸ் NDPS ஆக்ட் பிரகாரம் 10 வருஷம் தண்டனை மேடம். அப்ப அந்த 10 வருஷம் தண்டனையை வந்து 3 வருஷமோ 4 வருஷமோ அவங்களோட ரோலை பொறுத்து கொடுப்பாங்க. அது நீதிமன்றம் தான் முடிவு பண்ணும். ஆனா இப்பவே வந்து அவர் குற்றம் சாட்டப்பட்டதுதான் குற்றவாளி கிடையாது. ஸோ அது இப்போ வந்து ஃபர்ஸ்ட் அவருக்கு வந்து இந்த போலீஸ் கஸ்டடி முடிஞ்சோன்னு நாளைக்கு இதுல இங்க உள்ள திகார் ஜெயில வந்து கன்ஃபைன் பண்ணுவாங்க அவரை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி. சார் இப்போ இவங்களுக்கு மட்டும் ஜாஃபர் சாதிக் அவர்களுக்கு மட்டும் நாட்களை வந்து அதிகப்படுத்திக்கிட்டே போறாங்க. ரிமாண்ட் பண்றது, கஸ்டடியில வைக்கிறது எல்லாமே. இதுல ஏதாவது உள்நோக்கத்தோட இவங்க பண்ற மாதிரி உங்களுக்கு ஏதாவது இருக்கா சார்? மேடம் இது எப்படின்னா மேடம் ஒரு சென்சிட்டிவ் வழக்குல வந்து எந்த வழக்கா இருக்கலாம். இந்த என்சிபி ஹெட் குவார்ட்டர்ஸ் டெல்லி வந்து ஷாருக் கான் அந்த அவங்க பையன் வழக்கெல்லாம் அது கூட அவங்க தான் கையாண்டாங்க. இப்போ டெல்லி என்சிபி வந்து ஒருத்தரை வந்து அவங்களுக்கு அதிகாரம் இருக்கு, ஏதோ ரிலையபிள் இன்ஃபர்மேஷன்ல போயிட்டு ஒரு சீசர் நடக்குது. ஆனா அந்த சீசர் வந்து ஜாஃபர் சாதிக் கிட்ட இருந்து சீஸ் பண்ணல. இது ஒண்ணு. இன்னொன்னு என்னன்னா அவரோட வழக்கறிஞர் வந்து அக்யூஸ்டுலயே ரைட்ஸ்னு ஒன்று இருக்கு. அது ஆல்ரெடி வந்து உச்ச நீதிமன்றத்தில் பல தீர்ப்புகள்ல சொல்லியிருக்காங்க. எப்படின்னா அவங்க வந்து அவங்க ஃபேமிலியும் அக்யூஸ்ட் வந்து போலீஸ் கஸ்டடியில் இருக்கும் போதோ இல்லை வந்து ஜுடிஷியல் கஸ்டடியில் வந்து சிறையில் இருக்கும் போதோ அவங்க வந்து அவங்களோட ஃபேமிலி ரிலேட்டிவ்ஸை வந்து சந்திக்கலாம், ஒரு 10 நிமிஷம் பேசலாம் மனு போட்டு. அது இல்லாமல் வழக்கறிஞர் வந்து போலீஸ் கஸ்டடியில் இருக்கும்போது வந்து அக்யூஸ்ட் வந்து வழக்கறிஞரை வந்து பார்க்கலாம், பேசலாம். இந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்லாம் கூட ஜாஃபர் சாதிக் வந்து இனிஷியலா வந்து என்சிபி வந்து வயலேட் பண்ணாங்க. அதன் பிறகு நான் வந்து நீதிமன்றத்தில் வந்து இங்கே உள்ள பாட்டியாலா கோர்ட் நீதிமன்றத்தில் அந்த NDPS நீதிபதி கிட்ட வந்து நான் முறையிட்டேன். இந்த மாதிரி வந்து ஜாஃபர் சாதிக் வந்து அவர் வந்து அவரோட வழக்கறிஞர் பார்க்கறது கூட அனுமதிக்க மாட்டாங்க அப்படின்ட்டு. அது மனு போட்ட பிறகுதான் நீதிமன்றத்துல இருந்து எனக்கு ஆணை கொடுத்தாங்க. டெய்லி ஈவினிங் போலீஸ் கஸ்டடியில வந்து 5 மணி to 6 மணி ஈவினிங் நீங்க அரை மணி நேரம் போய் பார்க்கலாம் அப்படின்னு அந்த ஆர்டர் வாங்கிட்டு போய் தான் அவரை பார்க்க முடியுது. அதுக்கு முதல் நாள் வந்து ஒரு 5 நிமிஷம் விட்டாங்க. ஜட்ஜு வந்து ஓரலா சொல்லி விட்டாங்க. பட் அவர் வந்து ஒரு அட்வொகேட்டை பார்க்கறது சிரமமா இருக்கு. எல்லாருக்கும் கிடைக்கிற ஒரு ஃபண்டமெண்டல் ரைட் கூட வயலேட் ஆயிருக்கு. அப்போ வந்து இந்த கேஸை வந்து அவங்க ஏன் வந்து யாருக்கிட்டையும் காட்டாம அவர் விசாரிக்கணும்? இப்போ ஒரு அட்வொகேட் போய் பார்க்குறவங்க வந்து we are not going to interfere in the investigation. நாங்க வந்து அவர் நல்லா இருக்காரா, போலீஸ் ஏதாவது அவரை அடிச்சிருக்காங்களா, இல்ல போலீஸ் ஏதாவது வந்து துன்புறுத்திருக்காரா அப்படின்ற விஷயத்த. ஆனா நீதிமன்றத்திலயும் அவங்க வந்து ஆக்சுவலா இப்ப முன்ன மாதிரிலாம் கிடையாது. போலீஸ் வந்து இந்த மாதிரி கொடுமைகள்லாம் வந்து பண்றது அக்யூஸ்ட் இது வந்து இப்பெல்லாம் வந்து அது கிடையாது. ஆனாலுமே வந்து அவர்கிட்ட நான் போய் பிரீஃப் எடுக்கணும். இப்ப அவர் என்னோட கிளைண்ட், மற்றவங்களுக்கு அவர் அக்யூஸ்ட்.
பட் ஆனால் எனக்கு கிளைண்ட் அவர். நான் என் கிளைண்ட் கிட்ட போயிட்டு, சார் நீ இந்த மாதிரி உங்க மேல குற்றச்சாட்டு சொல்லியிருக்காங்களே, உங்க தரப்பு என்ன சொல்லுங்க அப்படின்னு நான் கேட்டுட்டு பிரீஃப் எடுத்துட்டு தான் நான் வந்து நீதிமன்றத்தில் போய் முறையிட முடியும். இவரோட பெயில் மனு இப்போ வந்து அவர் பிணையில் எடுக்கணும்னா கூட அவர்கிட்ட வந்து இன்புட்ஸ் இல்லாம நானா வந்து கற்பனையா இல்லை, அவர் எதுவுமே சம்மந்தப்படல, அவர் இத்தனாம் தேதி வந்து டெல்லியில இல்லை, அவருக்கும் வந்து இந்த போதைப் பொருளுக்கும் வந்து சம்மந்தம் இல்லை, அவர் கையில் எதுவும் சீஸ் பண்ணல, இதெல்லாம் வந்து மினிமம் இன்புட்ஸ் எனக்கு ஆல்ரெடி இருக்கு இந்த வழக்குல. பட் மேக்சிமம் இன்புட்ஸ் வந்து அவர் தரப்புல அவர் தான் என்கிட்ட சொல்லணும். அப்ப வந்து என்னைய வந்து அவர் வந்து என்னைய பார்க்கணும், நான் வந்து அவரை பார்க்கறதுக்கு வந்து என்சிபி வந்து அலோவ் பண்ணணும். இது வந்து அவருக்கு வந்து பெயில் போடுறது அவரோட உரிமை மேடம். இப்போ அக்யூஸ்டா இருக்காரு, அவருக்கு பெயில் போடுற உரிமை. அப்போ பெயில் போடுறதுக்கு அவர் வழக்கறிஞர் பார்க்கணுமா வேணாவா? அதே மாதிரி இந்த கோர்ட் ஆர்டர் பிறகு தான் வந்து நான் போய் சந்திக்க முடிஞ்சது. அதுக்கப்புறம் இப்போ இந்த 3 நாள் கஸ்டடி கொடுக்கும் போதும் வந்து நாங்கள் வந்து இவரை பார்க்கணுன்றது மனு போட்டிருந்தோம், இந்த அவர் வழக்கறிஞர் வந்து பார்க்கணும் அப்படின்ட்டு. நீதிபதி வந்து ரொம்ப சிறப்பாக வந்து அந்த ஆர்டர் அந்த பெட்டிஷனை வந்து அப்சர்வ் பண்ணி நீங்கள் வந்து அதே டைம் 5 to 6 வந்து ½ hour போய் பார்க்கலாம் அப்படின்னு தீர்ப்பு கொடுத்துருக்காரு மேம். ஓகே சார், நீங்க இப்போ தினமும் போய் பார்த்துட்டு வந்துட்டு இருக்கீங்களா சார் ஜாஃபர் சாதிக்கை? ஆமாம் மேடம். இப்போ வந்து ஆக்சுவலாக இன்னைக்கு சென்னை கூட்டிகிட்டு போயிட்டாங்க, அதனால வந்து இன்னைக்கு அவரோட வழக்கு பார்க்க முடியல. நான் அப்புறம் 2 அட்வொகேட்ஸ் பார்த்துட்டு இருக்கோம். இங்கே சுப்ரீம் கோர்ட் அட்வொகேட் ஒருத்தர், அவரும் நானும் பார்க்குறோம். ஆக்சுவலாக வந்து ஃபர்ஸ்ட் அவர் வந்து போலீஸ் கஸ்டடியில் இருக்கும்போது எனக்கு வந்து ஆர்டர் கொடுத்துருந்தாங்க. அப்புறம் நான் வந்து இந்த மற்ற இந்த சதானந்தம் அவருக்கு வந்து இன்னைக்கெல்லாம் வந்து அவருக்கு வந்து நான் வந்து இந்த பெயில் மனு வந்து ரெடி பண்ணிட்டு இருந்தேன், நான் வந்து போய் பார்க்க முடியல. பட் கோர்ட்டு வந்து அந்த இன்னொரு சக வழக்கறிஞர் சீனியர் ஒருத்தர் சுப்ரீம் கோர்ட்ல இருக்காருன்னு அவருக்கு வந்து அனுமதி கொடுத்துருந்தாங்க போய் பார்க்கறதுக்கு. இன்னைக்கு அவங்க சென்னையில இருக்கிறதுனால வந்து அவரால் பார்க்க முடியல. ஓகே சார், நீங்க பார்த்த வரைக்கும் ஜாஃபர் சாதிக் அவருடைய மனநிலை எப்படி இருந்துச்சு? மேடம், நான் வந்து அவரை பார்க்கும்போது வழக்கு சம்பந்தமா அவருக்கு வந்து என்ன டீட்டெயில்ஸ்ன்றத இன்புட்ஸை மட்டும் நான் கேட்டுட்டேன். பட் அவருக்கு என்ன மனு போடணும் அப்படின்றத வந்து நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அப்புறம் நல்லா இருக்காரான்றத நான் விசாரித்தேன், ஜென்ரலாக விசாரிப்பாங்களா அது விசாரித்தேன். அவர் நான் நல்லா இருக்காங்க, நல்லா 3 times வந்து ஃபுட்டெல்லாம் கரெக்டாக டைமுக்கு கொடுத்துட்றாங்க அப்படின்ட்டு அவர் இன்னும் வந்து ஹீ இஸ் வெரி கான்ஃபிடென்ட். ஓகே சார். சார், இப்போ நீங்க இந்த வழக்கை எடுத்திருக்கீங்க, உங்களுக்கோ இல்ல ஜாஃபர் சாதிக் அவங்களுக்கோ அரசு தரப்புல இருந்து ஏதாவது அழுத்தம் இருக்கா? இல்ல மேடம், அரசு தரப்புல இருந்து எந்த அழுத்தமும் கிடையாது. மேலும் அவருக்கு வந்து அரசு அழுத்தம் கொடுத்த மாதிரி தெரியல. ஏதாவது இருந்தா கண்டிப்பா என்கிட்ட சொல்லியிருப்பாரு. அரசியல் பக்கம் இருந்தான அழுத்தங்கள்? அரசியல் இல்ல மேடம், அப்படி எதுவும் இல்லை. பட் இது வந்து பொதுவாக ஜென்ரலாக வந்து வெளியே நிறைய கமெண்ட்ஸ் இதெல்லாம் போயிட்டு இருக்கு. பட் நம்ம அப்படி எதையும் இப்படி கம்பேர் பண்ண முடியாது. ஏன்னா இப்போ ஒருத்தர் வந்து இதில் வந்து குற்றம் சாட்டப்பட்டவர் வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்கிறாரு, இவர் சொல்லி தாங்க நான் பண்ணேன் அப்படின்றாங்க. அப்போ வந்து அதுவும் வந்து நம்ம இட்ஸ் அ மேட்டர் ஆஃப் ட்ரையல். நீதிமன்றத்தில் வந்து அதற்கான சாட்சிகள் இருக்கணும், அதன் பிறகு வந்து விசாரணை நடக்கும். இது வந்து இனிஷியல் ஸ்டேஜ், அதனால வந்து இதில் யாரையுமே வந்து நம்ம வந்து 100% அக்யூஸ்டும் பண்ண முடியாது, அக்யூஸ்ட் இல்லை அப்படின்னும் சொல்ல முடியாது. இது வந்து ஏதோ ஒரு இன்வால்மெண்ட் இருந்தாலும் இருக்கலாம், பட் இட்ஸ் அ ப்ராபபிலிட்டி, இருக்கலாம், இல்லாமல் கூட இருக்கலாம். அது வந்து நீதிமன்றத்தில் வந்து சாட்சியம் ஏற்றும் போது இவங்க எல்லாம் சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணுவாங்க என்சிபி அதிகாரிகள். அதன் பிறகு வந்து சாட்சியெல்லாம் எல்லாம் இருக்குது அப்படின்னா நீதிமன்றத்தில் நீதிபதி வந்து ஒரு ஆர்டர் சொல்லுவாங்க, தீர்ப்பு கொடுப்பாங்க, இவங்கெல்லாம் வந்து குற்றவாளிகள், இவங்களுக்கு வந்து இத்தனை வருஷம் தண்டனை கொடுக்குறோம் அப்படின்ட்டு. அப்படி இல்லை அப்படின்னா இவங்களெல்லாம் நாங்கள் விடுதலை பண்ணுறோம் அந்த வழக்கில் இருந்துன்னு நீதிமன்றத்தை விடுதலை பண்ணுவாங்க. ஓகே சார், எங்களோட இணைப்பில் இருந்து அதிகமான விவரமான பதிவை தந்திருக்கீங்க, தகவல்களை தந்திருக்கீங்க. ரொம்ப நன்றி சார். நன்றி மேடம்.